ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அதாவது ஸ்ரீரங்கம் எல்லாருக்கும் தெரியும், பூலோக வைகுண்டம். ஸ்ரீரங்கம் எதுக்காக முதல் திவதேசமாக கொண்டாடப்படுறது? நிறைய பிரமாணங்கள் இருக்குது. புராணங்களில் அஷ்டாத்தியாயி, தசாத்தியாயி, ஸ்ரீரங்க வைபவம்னு நிறைய பிரமாணங்கள் இருக்குது. எல்லா ஆழ்வார்களும் பாடின திவதேசம், எல்லா ஆச்சாரியர்களும் மண்டி இருந்த திவதேசம், ஸ்ரீ வைஷ்ணவ ராஜதானி, இந்த மாதிரி நிறைய ஸ்ரீரங்கத்துக்கு வைபவம் இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு அனுபவமாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது, ஆழ்வார் பாசுரங்கள் வழியாக இதுக்கு ஸ்ரீரங்கம் முதல் திவதேசமாக கொண்டாடப்படுறது. ஆழ்வாரோட ஆழ்வார்களில் முதல்ல திருவதாரம் பண்ணது பொய்கை ஆழ்வார். அவரோட ஒரே பிரபந்தம் முதல் திருவந்தாதி. காலக்கணக்கில் முதல்ல அவதரணம் பண்ண பிரபந்தங்கிறது முதல் திருவந்தாதி தான். அதில் முதல் 5 பாசுரங்களில், வையம் தகலியா 5 பாசுரங்களில் எந்த திவதேச மங்களாசாசனமும் கிடையாது. பெருமாவோட வைபவத்தை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கார். பரஸ்வரூபத்தை பற்றி சொல்லிகிட்டே வருவார். முதல்ல ஒரு திவ்ய தேசம் அப்படிங்கிறது ஆழ்வாரோட திருவாக்கில் வந்த முதல் திவ்யதேசம் ஸ்ரீரங்கம்தான். 6வது பாசுரத்தில், ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனான் இன்று மறப்பனோ ஏழைகாள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. கருவரங்கம் சொல்லக்கூடிய கர்ப்பரங்கத்திலே நான் ஸ்ரீரங்கத்தை பார்த்து, ஸ்ரீரங்கத்து திசையை பார்த்து நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு பொய்கையாழ்வார் அனுபவமான ஒரு சாதிக்கிறார். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாளை பற்றி நன்னா சொல்லக்கூடியவார்களை அதே மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியர்கள், பிரகல்லாதன் முதலானவர்களை சொல்லும் போது கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவாள். கர்ப்பத்திலேயே பெருமாளோட பக்தியோடு தான் அவள் கர்ப்பத்தில் வாசம் பண்ணியிருக்கா. அவளை கர்ப்பஸ்ரீமான்கள் அப்படின்னு சொல்லுவாள். அது இல்லாத வாழ்க்கை நம்மளை மாதிரி சாதாரண வாழ்க்கைன்னா கர்ப்ப நிர்பாகியர்கள்னு சொல்லிப்பாள். நம்ம எல்லாருமே கர்ப்ப ஸ்ரீமானாக இருக்கணுங்கிறது தான் ஆழ்வார் ஆச்சாரியர்களோட விருப்பம். இந்த அனுபவத்தோடு ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொழி இருக்கும் நம்பெருமாளை மனசில் தியானம் பண்ணிட்டு, எல்லா ஆழ்வார்களும் எப்படி அந்த திருமேனியில் அனுபவித்து விழுந்து ஆழங்கால் பட்டாலோ நாமும் அதே திருமேனியில் ஆழங்கால் படணும் அப்படிங்கிறது தான் இன்னையதான விஷயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.